எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் இந்த பொடியை நம்ம இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். வாங்க இந்த பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துங்க. கழுவிட்டு இது மாதிரி உருவி ஒரு தட்டில் போட்டு நிழலில் ஃபேன் கடியில் வச்சு காய வைங்க. 3லேருந்து 4 நாள் காய வச்சிங்கன்னா நமக்கு கருவேப்பிலை தழை இது மாதிரி கிடைக்கும். இப்போ இது மாதிரி கிடைச்ச இந்த கருவேப்பிலை தலையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் 250 கிராம் அளவுள்ள கப்பில் 2 கப் அளவுக்கு இந்த கருவேப்பிலை தலைகள் எடுத்து வெறும் வானிலையில் சிம்மில் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. இந்த பொடி செய்கிற ப்ராசஸில் நம்ம எல்லா பொருட்களையுமே சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான். இப்போ இந்த கருவேப்பிலையை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டுங்க. அதுக்கு அடுத்தடுத்த பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயிலுங்க நம்ம மற்ற பொருட்களையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்ல சூடான இந்த கடாயிலுங்க 125 கிராம் அளவுக்கு வடைப்பருப்பு எடுத்திருக்கேன். சிம்மில் வச்சு தாங்க இது வறுக்கணும். பருப்பு நல்லா உள்ள வரைக்கும் ஃப்ரை ஆகி நமக்கு கிடைக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா வறுத்தெடுத்த இந்த கடலைப்பருப்பையும் தட்டுக்கு மாற்றிட்டுங்க. இப்போ அதே அளவுக்கு நம்ம உருட்டு உளுந்து எடுத்து வறுத்தெடுத்துக்க போகிறோங்க. உளுந்து நல்லா வறுபட்டு மணம் வர்ற சமயத்துலங்க நம்ம மல்லியை இதோட போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ இந்த சமயத்துலங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மல்லி சுவை பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சுவையில் எந்த மாற்றமும் வராது. இப்போ உருட்டுளுந்து மல்லி ரெண்டுமே நல்லா வறுபட்டாச்சு. இதையும் அதே பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இந்த 2 பருப்புகளை வறுக்கும் பொழுது நம்ம சிம்மில் வச்சு வறுத்தோம்னா நல்ல கமகமன்னு வாசனை வருங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கிறோம். இங்கே நான் 10 மிளகாயை காம்போடு வறுத்துக்கிறேங்க. வறுத்து ஆறுனதுக்கப்புறமா காம்பு நீக்கிட்டு நான் பொடிச்சிக்க போகிறேன். இது மாதிரி செய்கிறதுனால நம்ம மிளகாயை வறுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நெடியிலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாங்க. இது மாதிரி மிளகாய் வறுத்து எடுத்ததுக்கப்புறமாங்க ஒரு சின்ன துண்டு புளியையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதை வெறுங்கடாயில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். புளியை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமாங்க இதே கடாயில் நம்ம கல்லுப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஏகதேசம் நமக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வறுத்தெடுத்தாச்சுங்க. கடைசியாக கல்லுப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. கல்லுப்பு நீங்கள் கடாயில் சேர்த்ததுக்கப்புறமாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கடாயில் இருக்க சூட்டுக்கே நல்லா கல்லுப்பு உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு சுவை இன்னுமே அதிகமாக இருக்குங்க. அவ்வளோதான். இந்த கல்லுப்பையும் வறுத்து அந்த தட்டில் கொட்டிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நல்லா ஆற விடணுங்க. இந்த எல்லா பொருட்களும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு எடுத்துக்கிட்டால் போதுமானது. கருவேப்பிலை தலையை தவிர்த்துட்டு மீதி எல்லா பொருட்களையும் ஒன்றா போட்டு நம்ம பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக கருவேப்பிலை தலையும் சேர்த்து நம்ம பொடிச்சு எடுத்துக்க போகிறோங்க. நீங்கள் கருவேப்பிலை தலையை தவிர்த்துட்டு எல்லா பொருட்களையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமாங்க இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காகங்க இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க. இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமாங்க இதே ஜாரில் நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை தலைகளையும் சேர்த்து நம்ம பொடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அருமையான கருவேப்பிலை பொடி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகள் கருவேப்பிலையை நம்ம எந்த விதமாக செஞ்சு கொடுத்தாலும் ஒதுக்கிடுறாங்க. இது மாதிரி நம்ம பொடி செய்யும் பொழுது இந்த பொடியை இட்லி பொடியை யூஸ் பண்ணலாம். தோசைக்கு மேலே பொடியாக தூவி பொடி தோசை செய்யலாம். அதே மாதிரி இந்த பொடியை வச்சு நம்ம கருவேப்பிலை சாதமும் செய்யலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை கொண்டு நம்ம இந்த கருவேப்பிலை பொடியை செஞ்சாச்சுங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த கருவேப்பிலை பொடியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. இந்த கருவேப்பிலையிலைங்க இரும்பு மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.